ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மகாராஜா படத்தின் விமர்சனத்தை பார்ப்போம். இப்போது சலூன் கடைக்காரராக நடித்திருக்கிறார் விஜய் சேதுபதி. இது அவரது 50வது படம். அதற்காக ஆர்ப்பாட்டம், ரிச்னஸ் எதிலையுமே கவனம் செலுத்தாமல் கதை என்ன சொல்கிறதோ அதை செய்திருக்கிறார். இன்னும் கேட்டால் அழுக்கில், மண்ணில், புழுதியில் படுத்து புரண்டு ரொம்ப சிரத்தை எடுத்து நடித்திருக்கிறார். தனது வீட்டில் இருந்த லட்சுமியை காணவில்லை என்று போலீஸில் புகார் கொடுக்கிறார். அப்போது அங்கிருக்கும் திருடன் ஒருவன் பெயர் போலீஸ். லட்சுமியை காணவில்லை என்கிறீர்களே, லட்சுமி என்றால் யார் என்று போலீஸ் துருவுகிறார்கள். அதற்கு மகாராஜா அப்பாவித்தனமாக லட்சுமி என்பது குப்பை தொட்டியின் பெயர் என்று சொல்கிறார். போலீஸின் கேலி கிண்டலுக்கு ஆளாகிறார். போலீஸை சிந்திக்கவும் வைக்கிறார். வெறும் குப்பை தொட்டிக்காக இவன் புகார் கொடுக்க வரவில்லை, இதில் வேறு ஏதோ விஷயம் இருக்குது என்று போலீசார் யோசிக்கின்றனர். இதை கண்டுபிடித்து கொடுத்தால் போலீஸுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பதாகவும் விஜய் சேதுபதி சொல்கிறார். அதை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்குகின்றனர் போலீசார். பல்வேறு வழிகளில் அவனுக்கு காணாமல் போன பொருள் கிடைக்க செய்ய ரிஸ்க் எடுக்கின்றனர். இதற்கிடையே எலக்ட்ரிக்கல்ஸ் கடை வைத்திருக்கும் அனுராக் கஷ்யப், அவருடைய கடை உதவியாளர் வினோத் சாகர் மற்றும் அனுராக் கஷ்யப்பின் காதல் மனைவி அபிராமி, செல்ல குழந்தை 3 வயது பாப்பா என்று வீட்டில் அன்பொழுக இருக்கிறார் அனுராக் கஷ்யப். ஆனால் தனியாக இருப்பவர்களை தேடி சென்று அவரும் உதவியாளர்களும் கொள்ளையடிப்பது, கொலை செய்வது, கற்பழிப்பது போன்ற கொடூரமான செயல்களில் ஈடுபடுகின்றனர். விஜய் சேதுபதிக்கும் அனுராக் கஷ்யப்பிற்கும் எப்படி கதைப்படி கனெக்டிவிட்டி வருகிறது என்பதை அருமையான திரைக்கதையில் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் நிதிலன் சுவாமிநாதன். இவர் ஏற்கனவே குரங்கு பொம்மை படத்தை இயக்கி நல்ல பெயர் எடுத்தவர். படத்தில் மற்ற கேரக்டர்களை சுதந்திரமாக நடிக்கவிட்டு பெயர் வாங்க வைத்திருப்பதோடு தான் நடிப்பில் அசகாய சூரனாக பொளந்து கட்டியிருக்கிறார் விஜய சேதுபதி. படத்தில் இந்த கேரக்டருக்கு ஏன் அபிராமி என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே கணவன் அனுராக் கஷ்யப்பின் உண்மை முகம் தெரிந்து பூங்கி எழுகிறாரே, சூப்பர் நடிப்பு. அனுராக் கஷ்யப் தமிழ் ரசிகர்களுக்கு புதிய முகம். செம்மையாக கேரக்டரை இம்மி பெசகாமல் செய்திருக்கிறார். என்னடா இது, இந்த அறுவை இதிலுமா என்று சிங்கம்புலியை நினைத்து கொண்டிருக்கும் போதே அவர் கேரக்டரில் ஒரு ட்விஸ்ட் ஏற்படுத்தி அவரை சிறப்பாக நடிக்க வைத்து விட்டார் டைரக்டர். 1-2 சென்டிமெண்ட் டயலாக் பேசுவதற்காக பாரதிராஜா கேரக்டர் வீணடிக்கப்பட்டிருக்கிறது. மம்தா மோகன்தாஸ் கேரக்டரும் டம்மியானது தான். விஜய சேதுபதியின் மகளாக நடித்திருக்கும் அந்த பள்ளி மாணவி கேரக்டரில் நடித்த பெண் அருமை. அந்த கேரக்டரிலும் இறுதியில் ஒரு ட்விஸ்ட் வைத்திருக்கிறார் டைரக்டர். பாய்ஸ் மணிகண்டன், அருள்தாஸ், முனிஷ்காந்த் ஓகே. காந்தாரா படத்தின் இசையமைப்பாளர் அஜ்னீஷ் இசை நன்றாக உள்ளது. விஜய சேதுபதியின் வரவு செலவு கணக்கில் இப்படத்தை எடுத்துக்கொண்டால் தனலாப வரவாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.